ஆயா, நான் ஊருக்கு போயிட்டுறேன். திலகத்தையும் குழந்தையும் பாத்துக்க. கண்ணு, நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. இது வைரம் பாஞ்ச கட்ட. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் பாத்துக்கிட்டு சும்மாவா இருப்பேன்? நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க கண்ணு. எனக்கு தாயில்லா குறைய நீங்க தான் தீர்த்து வைக்கிறீங்க. திலகம், நான் போயிட்டுறேன். போயிட்டு வாங்க. உடம்ப நல்லா பாத்துக்கங்க. ஊருக்கு போனது ஃபோன் பண்ணுங்க. ஓகே. விஜய், அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்காம நல்ல பையனா நடந்துக்கணும். ஓகே? சரி டாடி. வரேன். போயிட்டு வாங்க. என்ன கண்ணது, நீ இன்னும் குளிக்கலையா? பாருங்க ஆயா, இன்னைக்கு தீபாவளி, கண்டிப்பா வரேன்னு சொன்னாரு, இன்னும் காணோம். வருத்தப்படாத கண்ணு, தம்பி சீக்கிரம் வந்துடும். நீ முதல்ல எந்திரிச்சு வந்து எண்ணெய் தேய்ச்சி தலை முழுகு. வா. அவர் வந்துட்டார் போல இருக்கு. ஐயா வந்துட்டாரா? காணுமே. ஐயா என்னாச்சு? ஐயா பிரவுன் சுகர் கடத்தல் பண்ற கும்பலை பிடிக்க போனப்போ அந்த கும்பல் அவர் முகம் தெரியாத அளவுக்கு உயிரோட கொளுத்திட்டாங்க. மனுஷன் ஒரு முறை தான் பறக்கிறான், ஒரு முறை தான் இறக்குறான். ஆனா அந்த இடைப்பட்ட காலத்துல அவன் என்ன சாதிக்கிறான்னு பார்க்கணும். எனக்கு சின்ன வயசுல இருந்து எதையாவது சாதிக்கின்ற வெறி இருந்துச்சு. நான் மட்டும் இல்லம்மா, நீ கூட இந்த போலீஸ் யூனிஃபார்மை போட்டா எதையாவது சாதிக்கணுங்கிற உணர்வும் ஒரு கம்பீரமும் உன்னை அறியாம ஏற்படும். ஐயா, எஸ். சமீபத்துல இறந்து போன ரவிச்சந்திர ஐயாவோட மனைவி உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காங்க. வர சொல்லு. வணக்கம். வணக்கம் மிஸ்ஸஸ் ரவிச்சந்திரன், உட்காருங்க. தேங்க்ஸ். ரவிக்கு இப்படியா நாங்க யாருமே நினைக்கல. ஒரு நல்ல சின்சியர் ஆபீசரை எங்க டிபார்ட்மெண்ட் இழந்துருச்சு. அதுக்காக நாங்க ரொம்ப ஃபீல் பண்றோம். எனி ஹெல்ப்? ஆமாங்க, என் புருஷன் விட்டுட்டு போன பணியை நான் தொடரலான்னு இருக்கேன். இஸ் இட்? அதுக்கு வேண்டிய உதவியை நிச்சயமா நான் செய்யறேன்.
இதை இப்படியே விட்டா இந்த இளைஞர் சமுதாயம் ரொம்ப சீரழிஞ்சு போயிடும். நீங்க எடுத்த முடிவு நல்ல முடிவு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எஸ் ப்ளீஸ். சார், நான் விருப்பப்பட்ட மாதிரியே என் ஹஸ்பண்ட் போன அதே ஊருக்கு என்ன போஸ்டிங் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க. நான் இந்த கேஸை டீல் பண்றதுனால என்னோட பர்சனல் லைஃபை பத்தி நோ நோ நோ, சீக்கிரட்டாவே இருக்கும். தேங்க்யூ சார். அப்ப நான் புறப்படுறேன் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆல் தி தேங்க்யூ பெஸ்ட். சார். இவ்வளவுக்கும் காரணமான அந்த கொலைகாரனை நான் நேர்ல பார்த்தோம் என்னால அவனை பிடிக்க முடியலேன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. கவலைப்படாதீங்க மேடம், உங்களால நிச்சயமா அவனை பிடிக்க முடியும். டேய், அந்த பாலும் பழத்தை எடுத்து விடா. என்னடா இது, பழம் கேட்டா காய கொண்டாந்துருக்க. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்தா நீ சாப்பிடு. யாப்பா, இன்னைக்கு இலைக்கு எண்ணெய் தடவுறீங்களே, அது யாப்பா? இந்த கவுண்டர் இருக்காரே. கவுண்டரா? அதான்டா ஏத்து விட்டு ஏட்டு. ஓஹோ, நம்ம மீனா விட்டு அப்பாவா? அந்த ஆளு எச்சு கையால காக்க ஓட்ட மாட்டாரு. அவனை எப்படியாவது செலவு இழுத்து விடணும் தான் இந்த பிளான். டேய், இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. குறிப்பா அந்த ஏட்டுக்கு தெரியவே கூடாது. ஜாக்கிரதை. ஐயா, என்னய்யா? பசிக்குதுயா, ஏதாவது இருந்தா தர்மம் பண்ணுங்கயா. அடடடடடடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாது. நான் சாப்பிடாட்டாலும் பரவாயில்லன்னு அந்த நெய் பொங்கலை உனக்கே போட்டிருப்பனே. இவர் பெரிய பாரி வள்ளல் பரம்பரை, அப்படியே வாரி வழங்கிட போறாரு. இருக்கிறத பகிர்ந்ததுன்னா பசியே போயிரும்னு சொல்லுவாங்க. இப்ப நான் பசியை ஆத்த முடியாம போயிட்டேனப்பா. எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டான், இவன் பகுந்ததுன்னா பசி யாருங்கிறான். இதெல்லாம் நேரம்டா சாமியோ. உதவி செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம். இந்த ரூபா போய் சாப்பிடு. குட் மார்னிங் மேடம். மேடம், எஸ், தங்கப்பழம்ங்கிற வக்கீல் வீட்ல எம்ஆர் வேன் நுழைஞ்சதா நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்க பார்த்து தகவல் கொடுத்திருக்காங்க. எஸ், கம் இன். சிட் டவுன் ப்ளீஸ். தேங்க்ஸ். நீங்க தான் வக்கீல் தங்கப்பழமா? இல்ல, நான் வக்கீலோட குமஸ்தா நல்ல கண்ணு. அப்ப வக்கீல் எங்க? அவர் லண்டன்ல இருக்காரோ பாரிஸ்ல இருக்காரோ. அநேகமா டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல இருக்கலாம்னு நினைக்கிறேன். எப்ப வருவாரு? அதுதான் தெரியாதுங்களே. நீங்க கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா என்ன கூட பாத்துக்க முடியாது. ஏ, நீங்களும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருப்பீங்களா? கூடுவாஞ்சேரிக்கு போயிருப்பேன். அங்கதான் என் வீடு. சரி, நான் மறுபடியும் வரேன். நான் வந்துட்டு போனதா உங்க வக்கீல் கிட்ட சொல்லுங்க. வக்கீல் தங்கப்பழம்னு ஒருத்தர் இருந்தா தானே சொல்றதுக்கு. வக்கீல் தங்கப்பழமும் நானே, வக்கீல் குமஸ்தாவும் நானே. முதலாளி, டிஎஸ்பி திலகத்தோட சந்தேகம் வக்கீல் தங்கப்பழம் ஆபீஸ் வரைக்கும் வந்துருச்சு.
அதாவது நம்ம காம்பவுண்ட் வரைக்கும் எப்படியோ உள்ள வரவிடாம இந்த நல்ல கண்ணு சமாளிச்சு அனுப்பிச்சிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்? நாயே, அதுக்கு தான் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கேன். ஒழுங்கா வேலையை பாரு. இப்ப மட்டும் என்ன முதலாளி, வக்கீல் குமஸ்தா வேலையை பார்க்காம உங்க வேலையை தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் பாரு, இல்ல உன்னை அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பு. இப்படி சொல்லிட்டானே. அவன் கிடக்குறாயா, எனக்கு நாணயம் தான் முக்கியம். என்னன்னா இந்த வீட்டு முன்னாடி வாழலையா கிடக்குது, என்ன விசேஷம்? உனக்கு விவரமே புரியாதா? இந்த போலீஸ்காரரு கொடுத்து வச்சவரியா. வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும். தினமும் நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு. வஞ்சனை இல்லாத வயிறியா. எதிர் வீட்டுல இருக்கான ஏட்டு தானும் சாப்பிட மாட்டான், அடுத்தவனுக்கு 5 காசும் தர மாட்டான். ஏட்டை விட போலீஸ் எவ்வளவோ நல்லவரியா. ஏய் குருமா, ஏய் குருமா, என்னங்க ரோட்ல போற புறம்போக்கு நாய்கள்லாம் என்ன பேசி போக தெரியுமா? எதிர் வீட்டுல வாழ்றானே கோணக்காரன், அவனை விட நம்ம நல்லா வாழலையாம். நீ கொடை எடுத்து வா, நான் மளிகை கடை வரைக்கும் போயிட்டு நீங்க இருங்க, நான் மளிகை கடைக்கு போயிட்டு வரேன். நான் சொல்றது நீ கேள்றி. நம்ம 2 பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறோம், அவனை விட நம்ம என்ன கம்மியா வாழ்றது, ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவான். போய் கொடை எடுத்துட்டு வா. நீங்க என்னமோ செய்யுங்க. கொண்டா கொடைய. வாங்க ஏட்டையா, வாங்க வாங்க. வாங்கறதுக்கு தானே ஐயா கடைக்கு வருவாங்க. நல்ல ஊத்துக்குழி வெண்ணையா ஒரு டின் எடுத்து வை. சரி. பாதாம் பருப்பு 1 கிலோ எடுத்து வை. பாதாம் பருப்பு 1 கிலோவா? பாதாம் பருப்பு சொன்ன ஏன் முதல்ல மாதிரி வாயை புழக்கிற? வாங்குறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். பருப்புக்கு நீ ரொம்ப வீக்கா? இந்தா மத்ததெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கு, மொத்தமா மூட்டையா கட்டி வை. நான் டெம்போவோட வர்றேன். சரிங்க. போஜையா, நீ ரொம்ப மோசம். வண்டி நிறுத்த. ஜெயா, வண்டியில வந்து ஏறு. ஜெயா, எத்தனை நாளாமா உனக்கு என் தலையை குனி வைக்கணும்ன்ற ஆசை? அப்பா, நீ செய்யறது உனக்கே நல்லதுன்னு பட்டா தொடர்ந்து செய். அப்பா தான் முக்கியம்னு சொன்னா இன்னையோட விட்டுடு. யோ ஜெயா, என்கிட்ட பேசாத. இல்ல ஜெயா. என்ன நோல ஜெயா, எங்க அப்பாவை பார்த்தது என்னை விட்டுட்டு ஓடி வந்துட்டல. உங்க அப்பா பார்த்தது எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல, அதான் ஓடிட்டேன். உங்க அப்பா என் மேல வச்சிருந்த மரியாதை எல்லாம் பாழா போயிடுச்சு. நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? எல்லாம் உன்னாலதான் வந்தது. யோ, எல்லா அப்பாவும் அப்படிதான்யா. எங்க அப்பா கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்ல கண்டிச்சாரு. அதுக்காக காதலிக்காம இருக்க முடியுமா? இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு இங்க வந்து நிக்கிறேன். ப்ளீஸ் ஜெயா, நான் சொல்றத கேளு. இனிமே நம்ம சந்திக்கிறது இந்த காதல் கத்திரிக்கால வேணாம். இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிருவோம். என்னையா பேசுற? இத பார், வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்தா அது இந்த சுப்பிரமணியோட தான். அதுக்கு மீறி நீ ஏதாவது பேசுன? ஜெயா, என் நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாரு. என்னையா பெரிய நிலைமை? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இன்னைக்கு ராத்திரி 1 மணிக்கு நீ கடற்கரை அம்மன் கோயிலுக்கு வரல, நாளைக்கு காலையில என் பொணத்துக்கு நீ மாலை போட்டுதான் வருவ. ஜெயா,
பேய் பிசாசுங்கிற பேர்ல அப்பாவி ஜனங்களை ஏமாத்தி இந்த நாட்டையே சீரழிச்சுக்கிட்டு இருக்கிற பொறுக்கி நாய்களா, ஒரு அடி எடுத்து வச்சிங்க சுட்டு பொசுக்கிடுவேன். என்னம்மா பாப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீர வசனம்லாம் பேசுன, இப்ப பாத்தியா உன் நிலைமைய? ஏதோ இந்த கிராமத்து ஜனங்களை ஏமாத்தி குடிசை தொழில் மாதிரி என் தொழில் நடத்திட்டு இருக்கேன். அது உனக்கு பிடிக்கலையா? உன்ன மாதிரி சமூக விரோதிகளை அழிக்காம நான் விட மாட்டேன்டா. ஒன்ன மாதிரி தான் மெட்ராஸ்ல இருந்து ஸ்பெஷல் பிரான்ச் போலீஸ் ஆபீசர் ரவிச்சந்திரன் ஒருத்தன் வந்தான். அவன் என்ன துள்ளு துள்ளான் தெரியுமா?